Hello viewers, நீங்க பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 652 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ரெபேக்கா சும்மா மரண மாசம் என்ட்ரி கொடுத்தான்ல. சுத்தி இருக்க மக்கள்லாம் முதல்ல பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியாம கத்திருப்பாங்க, இல்லன்னா டி பிளாக் சண்டைக்காண்டி கத்திருப்பாங்க. ஆனா இவ தான் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவ ஒரு தோத்தாங்கோலி, இவெல்லாம் தோத்துருவா, இவளெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க அப்படி இப்படின்னு அந்த மொத்த இடமுமே செவந்து போற அளவுக்கு பச்சம் பச்சையா கொச்சம் கொச்சையா திட்டுவாங்க. இங்க ஃபைட்டிங் பண்ண நின்றுட்டு இருப்பானுல தடிமாட்டு பயிலுக, அவனுங்களுமே இவளுக்காண்டி வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. வாச்சு இன்னைக்கு பொலன்னு காட்டு காட்டினு. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு பழகி தனி ஒரு மனுஷி அசிங்க பெண்ணா உள்ள என்ட்ரி விட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவளும் பெண் தானே, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இல்லாமையா இருக்கும். அதனாலேயே பீல் பண்ணி அழுதுகிட்டே தான் உள்ள என்ட்ரி ஆவா. அதுலயே நிறைய பேரு ரெபேக்காவை கொன்றுங்க, அவெல்லாம் வாழ தகுதியே இல்லாதவன், அவெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டிய ஆளு. இன்னைக்கு அவளுக்கு நடக்க போற சம்பவம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இருக்கணும். ரெஸ்ரோசாவோட கலங்கம் அவமானம் எல்லாமே அவதான். அவளை எரிச்சிருங்க, குளுத்திருங்க அப்படி இப்படின்னு பார்த்தரோமியாவை எவ்வளவுக்கு எவ்வளவு கழுவி ஊத்துறாங்களோ அதை விட 100 மடங்கு இவளை பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. சொல்ல போனா ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. பேண்டம் பிரின்சஸுக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? பட் இருந்தாலும் அவ அழுதுகிட்டே பல்ல கடிச்சுக்கிட்டு சண்டைக்காக தான் நின்றுட்டு இருப்பா. இங்க லூஃபி அவ கிங்கோட பேத்தின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவங்க தாத்தா அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி தப்பு பண்ணியிருந்தா கூட அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? அப்படி அவங்க தாத்தா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், எதுக்கு தேவையில்லாம இவளை இழுத்து விடுறாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவனையுமே அவங்க தாத்தா பண்ண தப்புக்காண்டி ஜிஞ்சாவோ வந்து அடி அடின்னு அடிச்சு பழி வாங்கிட்டு இருந்தால, அதை மைண்ட்ல வச்சுதான் சொல்லுவான். ஜெயில இருக்கவங்கள கேட்டுட்டு நீ கரெக்டா தான்ப்பா சொல்ற, ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்பாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ரெபேக்கா மட்டும்தான். அவ தான் இவங்க எல்லாத்தையுமே இந்த இடத்தை விட்டு வெளியில கொண்டு வருவான்னு அவளை தான் நம்பிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, சண்டை போறேங்கிற பேர்ல கண்டமாயி வந்திருக்கானுங்க. பட் ரெபேக்கா அப்படி இல்ல, அவளை யாரும் ஹர்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் பண்ணாட்டியும் எங்களோட நம்பிக்கை அவளை உயிரோட வச்சிருக்கோம் பானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை மட்டும் அவ ஜெயிச்சிட்டான்னா இப்ப இருக்க நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சொன்ன உடனே லூஃபி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவான் என்ன பண்ணலான்னு. ஏன்னா அந்த ஃப்ரூட்டை அவன் ஜெயிச்சு அவன் டீம்ல யாருக்காச்சும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணா. ஆனா இங்க ஒருத்தி நல்லா இருக்காளே, அதனால திங்கிங். அதே நேரம் இங்க ரெபேக்காவை கேப் விடாம வளைச்சு வளைச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கானுங்க. அவளும் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பா. அங்க இருக்க தடித்தாண்டவரானுங்க எல்லாம் வீம்புக்கண்டே ரவுண்டு கட்டி என்னமா மொத்த கண்ட்ரியுமே கழுவுன்னு கழுவி ஊத்துறாங்க. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி பிளாக் பீல வந்த பார்த்தரோமியாவை விட உன்னைய பெரிய வில்லனாலா கன்சிடர் பண்ணிருக்காங்க, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேமான்னு சொல்லி நக்கல் பண்ணி சரின்னு சிரிப்பானுங்க. அட அவளை மட்டும் திட்டுனா பரவாயில்லையே, கேட்டு இருந்துக்குவா. ஆனா 7 தலைமுறைக்கு தோண்டி இழிப்பானுங்க. இந்த கிங் ரிக்கு ஃபேமிலியே ஒரு கரப்டட் ஃபேமிலி, அவனுங்க எதுக்குமே ஆக மாட்டானுங்க. அப்படி இப்படின்னு குப்பைய மட்டும் தான் தலையில கொட்டல அப்படியே தெரியிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் திடீர்னு ஒரு குதிரை கணைக்கிற சவுண்டு. உடனே எல்லாருமே யாருன்னு ஆர்வமா பார்ப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கேவண்டிஷ் பாய தான். அவன் உள்ள என்ட்ராயி என்னடா இது கேவலமான கிரௌடா இருக்குது, இப்படி கேவலமா கத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படா என்ட்ராவேன், டர்ட்டி டாக்ஸ்னு சொல்லிட்டு அவனோட வெள்ள குதிரையில வந்து அப்படியே மாசா போஸ் கொடுத்து நிற்பான். அவனை பார்த்தவன அப்படியே டோட்டலா சவுண்டு மாறும். இவ்வளவு நேரம் வீணா போனவ விளங்காம போனவ நரகத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஆஹா அழகானவன் வந்துட்டான், அற்புதமானவன் வந்துட்டான், வாட் எ லவ்லி மேன், அவனை பார்த்துட்டோம், அவன் அழகுல நாங்க மயங்கிட்டோன்னு அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் அழகுல மயங்கி விழுவாங்க. உடனே ஆங்கரும் ஓ மை காட், ஆடியன்ஸ்ல இருக்க சில உமன்ஸ் எல்லாம் அழகுல மயங்கி கொல்லாப்ஸ் ஆயிட்டாங்க. அது பல்லு விளக்காத எஃபெக்ட்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அவருடைய அழகின் சிறப்பு, பார்வையின் செருப்பு, பொறுப்பு, மொத்தத்தில் அவர் ஒரு கலைநயம் படைத்தவர், அழகில் நிறைந்தவர்னு அவனுக்கு ஓவர் பில்டப் அப்படியே பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த ரெபேக்காவை விடாதீங்க, தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிங்க, நீங்க தான் அவளுக்கு பாடம் கத்து கொடுக்கணும், அவ மோசமானவள், இந்த நாட்டு மேல் மோஷன் போனவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்களா. அப்படி எல்லாருமே இப்படி பேசுறத கேட்ட உடனே அவன் பயங்கரமா காண்டாயி வாய மூடுங்கடா சங்கி மங்கி கூட்டாங்களான்னு கத்திடுவான். அப்படியே அந்த இடம் நிசப்தமாயிரும். ஏன்னா இவ்வளவு கடுப்பாய் அவன் திட்டுவான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நீங்க ஏன் அவளை இவ்வளவு விருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு யங் கேர்ள் அவளோட உயிரை பணைய வச்சு இத்தனை வீரர்களுக்கு நடுவுல சண்டை போடுறதுக்காக ரெடியா வந்து நின்றுட்டு இருக்கான். சொல்ல போனா இந்த சண்டையில அவ சாக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருத்தி தைரியமா ரிங்குக்குள்ள வந்து நிக்கும் போது நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி அவளை கேவலப்படுத்துறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க. அப்படி நிஜமாவே உங்களுக்கு அவளை கொல்லணும்னா கையில வெப்பன் எடுத்துக்கிட்டு இந்த ரிங்குக்குள்ள வந்து நீங்களாவே சண்டை போட்டு அவளை கொல்லுங்க. அந்த தைரியம் இருக்குதா? இல்ல அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம தொகுறீங்கப்பா. அப்படியே சுத்தி மக்கள் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அப்படி ஒரு பின் டிராப் சைலண்ட், பின்னு விழுந்தா கூட அப்படியே கிளாங்குன்னு சத்தம் கேட்கும். அப்படி ஒரு அமைதி. உங்களால முடிஞ்சது இப்படி இரிட்டேட் பண்ற மாதிரி கத்துறது மட்டும்தான், வேற எதுக்கு நீங்க லாய்க்கு இல்ல. நான் இங்க வந்தது என்னோட ஒரு சொந்த காரணத்துக்காக, ஆனா
இங்க வர வாரியர்ஸ் எல்லாருமே சாதிக்கணுங்கிற வெறியோட வருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம். இது ஒன்னும் ஷோ இல்ல. ஐயாளைகளா சவுண்டா விடுறீங்க, சவுண்ட் அத்தனை பேர் வாயை மூடிக்குவாங்களே தவிர யாரும் ஒரு வார்த்தை ஏத்து பேசல. அப்புறம் என்ன, அவன் குதிரையை மட்டும் ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவான். அப்புறம் அதையும் வெட்டி கூறு போட்டுருவானுங்களா. அதுக்காக இங்க லூஃபி நம்ம கேவண்டிஷோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அப்படியே அசந்து போயிருவான். எப்பா அவன் தான்ப்பா கரெக்டா பேசியிருக்கான்னு சொல்ல போனா அவனே இம்ப்ரெஸ் ஆயிட்டான். பட் இருந்தாலுமே அவனுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் மக்கள் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட், எனக்கு இனிமேட்டு ரெபேக்காவை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நாங்க எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன்னு இந்த ஒரு விஷயத்துல ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேவண்டிஷ்னு பயங்கரமா கத்திட்டு கிடப்பாங்க. உடனே அவனுக்கும் செம ஹாப்பி. உள்ளுக்குள்ள வச்சிருப்பான், நான் வெளியில காட்ட மாட்டான். இப்ப பார்த்தா மக்களோட மொத்த சப்போர்ட்டும் அவனுக்கு தான் இருக்குது. அந்த டீம் கேவண்டிஷை காட்டுறாங்க, அப்படியே பல்ல கடிச்சு நின்னுட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு எனக்கு புரியுது, நீ எதிர்பார்த்தது அவங்க கிட்ட இந்த பாராட்டும் புகழும் இல்ல, ஆனா அவங்கள மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க திருந்துற மாதிரி இல்ல. மக்கள் எப்பவுமே இப்படித்தான் கேட்கதான் செய்வாங்க, ஆனா இந்த காயில வாங்கி அந்த காயில விட்டுருவாங்க. சோ ஃபீல் பண்ணாதேன்னு அவன் கூட சண்டை போட போறவன் சொல்லுவான். அதே நேரம் பல்ல கடிச்சுட்டு நின்ன கேவண்டிஷ் வா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, எல்லாருமே என் பேரை தான் சொல்லி கத்திட்டு இருக்காங்கன்னு கிறுக்கு பையன் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது இந்த பன்னாட பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான்னு. அதுக்கப்புறம் ரெபேக்கா போய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்பா, ஏன்னா அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி நின்ன ஒரே ஆள் இவன் மட்டும் தானே, ஏன்னா அவனுக்கு புரியுது இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கான்னு. நீ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத, ஜஸ்ட் சண்டை போறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் சரி பயங்கரமா சண்டை போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறான்னு பார்த்தா பாரதேஷ் நாயி நியூஸ் பேப்பர்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பான். ஏன்னா இவனோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வரணும்ல. இவன் பார்த்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை போடலன்னா என்ன பண்றதுன்னு லைட்டா பீதி. எப்படியும் சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் என்னைய தானே இன்டர்வியூ எடுப்பாங்க, ஏன்னா நான் தானே பெரிய ஸ்டார், நம்மள என்ன சொல்லி கூப்பிடுவாங்க, அப்படி சொல்லுவாங்களா இல்ல இப்படி சொல்லுவாங்களா அப்படி எப்படின்னு லூசு மாதிரி நடுவுல நின்று ஆடிட்டு இருப்பான். ரெபேக்கா பார்த்துட்டு பைத்தியம் கீத்தியம் முத்தி அடிச்சாங்கிற மாதிரி லுக் விடுவான். அப்படி இருக்கும்போது சுத்தி என்ட்ராகிற வழி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சண்டை ஆரம்பிக்க போது. இந்த பிளாக் டீல 137 பேர் இருக்காங்க. இதுல தேவை ஒரே ஒரு ஆள். மக்கள் எல்லாத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு, யாரு ஜெயிப்பான்னு. சரி ஓகே, டஃப் வாரியர் பேட்டில் ராயல் ஆரம்பிக்கட்டும். மாத்தி அடிச்சுக்கிட்டு சாயங்கடான்னு சொல்லி பெல் அடிச்சா அடுத்த செகண்டே அங்க சண்டை கொலவெறித்தனமா கொடூரமா ஆரம்பிச்சிடும். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அங்க வெள்ள சிங்கம் எல்லாம் வந்திருக்கியா, புல்லு வந்திருக்குது, சிங்கம் வந்தா மட்டும் என்ன தப்பு. சரி இப்ப இந்த சண்டையிலுமே சில பல முக்கியமான ஆளுகளா இருப்பானுங்கல்ல. அதுல இருந்தா ஒத்த கண்ணை மறைச்சிருக்கானே இவன் பேரு சுலைமான். அடுத்து இருந்தா இருக்கானே தடிமாட்டுக்கே தடிமாடு மாதிரி, இவன் தான் ஆர்லும்பஸ். வாயில ஓட்டம் போட்டு வச்சிருக்கே இவன் பேரு டமாஸ்க். அப்புறம் பல்கா இருக்காளே இவ பேரு அசிலியா. அதுக்கப்புறம் ரெபேக்கா. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லிட்ட விறுவிறுப்பு போயிரும்ல. இப்படி இவங்க எல்லாத்தையும் வச்சு கொடூரமா சண்டை போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி கிரீன் மீட்ல நம்ம லாவோட நிலைமையை காட்டுறாங்க. ரொம்ப மோசமா இருக்குது. என்ன 2 பேர் வளைச்சு நம்மால பிடிக்கிறதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே வரானுங்க. இதனால சுத்தி இருக்க செடி கொடிகள் தான் நிறைய நாசமா போகுது. இப்ப என்னன்னா நம்ம லாக்கு டோஃப்ளமிங்கோட பாஸ்ட பத்தி எல்லாம் கவலையே இல்ல. வேர்ல்டு கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்க ஒரே ஆளுங்க செலஸ்டியல் டிராகன்ஸ் தான். அதுல ஒருத்தன் தானே நீ ஒண்ணு, அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ணுவான். இன்னே நம்ம லாவம் அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆக அவன் த்ரெட்டை வச்சு அட்டாக் பண்ண இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல லாவ மரத்தோட வச்சு லாக் பண்ணிடுவான். அப்படி நிறைய த்ரெட்டை போட்டு லாக் பண்ணதுனால அவனால இப்ப எஸ்கேப் ஆக முடியல. டோஃப்ளமிங்கோக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்ல இவன் வீம்புக்குன்னே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடாக்கன்னா நான் விட மாட்டேன்பா. உடனே ட்ரஃபால்கர்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொன்னியே, அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டா இனிமேட்டு டோஃப்ளமிங்கோ பேசணும்னா சீசரோட ஹார்ட்டை அவனுக்கு திருப்பி கொடுக்கணுமாமா. அப்படி கொடுத்தா உனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் சொல்றேன்பா. இப்ப என்னன்னா டோஃப்ளமிங்கோக்கு அந்த ஸ்மைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் உங்ககிட்ட இல்லன்னா கைடோ உன்னைய எப்பவோ கொன்றுவான். ஏன்னா உனக்கு ஸ்மைல் அவ்வளவு இம்பார்ட்டன் சொன்ன உடனே அவன் காண்டாயி ட்ரஃபால்கர்லாவை கண்ட மேனிக்கு அட்டாக் பண்றதுக்காக த்ரெட்டை யூஸ் பண்ணுவானா. அந்த கேப்ல நம்மால ரூமை கிரியேட் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப். ஒக்காமக்கா அவன் மட்டும் தப்பிக்காம இருந்திருந்தான் சாம்பாருக்கு கேரட் பீன்ஸை வெட்டி போற மாதிரி போட்டிருப்பான். இருந்தாலுமே லாவால ரொம்ப தூரம் தப்பிக்க முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மேல ஏறி வந்து உட்கார்ந்துகிட்டு டே டம்மி பீஸ் என்கிட்டயே வான்னு சொல்லி லாவா போட்டு தள்ளுறதுக்கு அவனோட ஸ்டிங்கை பயங்கரமா யூஸ் பண்ணுவான். ஆனா இடையில இஷோ வந்து தடுத்துருவான். ஏன்னு கேட்டா அவன் இங்க வந்தது அரெஸ்ட் பண்ண கொல்றதுக்காக இல்லாம அந்த டீமுங்கும் போது அவனோட பவரை யூஸ் பண்ணுவானா. சோ ட்ரஃபால்கர் லாவால மூவ் பண்ண கூட முடியல. அப்படியே ஃபோர்ஸ் கீழே அமுக்குது. அதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே தரையா அமுக்கி அப்படியே பல்லமே தோண்ட வச்சிட்டான்ல அந்த மாதிரி. ஆனா இப்ப டோஃப்ளமிங்கோக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. இப்ப இவன் மட்டும் ட்ரஃபால்கர் லாவை உயிரோட கூட்டு போனான்னா டோஃப்ளமிங்கோ பத்தி எல்லா மேட்டருமே வெளியில வந்துரும். அவனை கொன்னா மட்டும்தான் அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இஷோ இடையில வந்து தடுத்துட்டு இருக்கானே. சரி என்ன வேணுமோ பண்ணிக்க, ஆனா எனக்கு அவன்கிட்ட இருக்க சீசரோட ஹார்ட் வேணும்னு சொல்லி அந்த ஹார்ட்டை அவன்கிட்ட இருந்து வாங்கிடுவான். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ நான் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணுமாடாக்கன்னா கேட்க ரெடியா இருக்கியா, ஏன்னா நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!